ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் பண்ணுறது, அதுவும் ரொம்ப ஈஸியாக எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஆட்டுக்குடல் சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தாலும் அது சுத்தம் பண்ண தெரியாதுங்கிற காரணத்துக்காகவே அதை வாங்கி சமைச்சு சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் ஆட்டுக்குடலை ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ண கற்றுக்கலாம். வாங்க எப்படி ஆட்டுக்குடலை சுத்தம் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆட்டுக்குடல், அதோட தோல், இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஆட்டுக்குடல் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும். எங்கள் பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீளமாக இருக்கிற குடலில் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும். அந்த அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக பெரிய விளக்கமாத்து குச்சி எடுத்து அதில் அந்த ஆட்டுக்குடலை சொருவி அப்படி திருப்பி விட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்க கறிக்கடையில் ஆட்டுக்குடலை இந்த மாதிரி கட் பண்ணி தர சொன்னீங்கன்னா கட் பண்ணி தந்துடுவாங்க. கட் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் இப்போ மணிக்குடல்னு சொல்கிறது. இதில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டுக்குடலோட தோலுன்னு சொல்கிறது. இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த தோல் மாதிரி இருக்கும். இதோட நம்ம சமைக்க முடியாது. இதை தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்போதுமே நான்வெஜ்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த குடல் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அந்த குடலை அலசிட்டு, இப்போ இந்த குடலில் மணிக்குடல் தனியாகவும் அந்த குடலோட தோல் தனியாகவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். குடலில் இருக்கிற இந்த தோலை நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சா தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக 2 பாத்திரத்தில் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நிறையா வச்சு தண்ணி கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா சுருக்குன்னு சூடு வரணும். விரல் வச்சு பார்க்கும்போது நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அதில் இப்போ நம்ம குடல் தோலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தோலை மட்டும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். தண்ணியை நீங்கள் ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. ரொம்ப கொதிக்க வச்சிட்டிங்கன்னா குடல் தோல் வெந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் அது அந்த தோல் எடுக்க வராது. அந்த தண்ணி நல்லா சுருக்குன்னு சூடு வந்ததுக்கப்புறமா குடலில் ஓரளவுக்கு சூடு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த குடல் தோலை பிச்சு பார்த்தீங்கன்னா அது பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதிகமாக கொதிக்க விட்டுறாதீங்க. அதிகமாக வெந்துருச்சுன்னா தோல் எடுக்க வராது. இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு பண்ணும்போது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். குடத்தோல் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வடித்தட்டில் இதை அப்படி சூடாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை சூடாக இருக்கையிலே டக்குன்னு க்ளீன் பண்ணணும். அப்போ மட்டும்தான் அந்த தோல் உரிக்க ஈஸியாக வரும். நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டா கூட அந்த தோல் உரிக்க வராது. இதே மாதிரி குடல் தோல் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கை வச்சுட்டு இழுத்தாவே போதும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. சூடு இருக்கும் போதே பார்த்து கரெக்டாக எடுத்துருங்க. குடல் தோலில் இருக்கிற தோலை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குடல் தோலை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மணிக்குடல் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். குடலோட தோல் தனியாக, அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மணிக்குடலில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிடுங்க. ஏன்னா அதில் தான் அழுக்கு அதிகமாக இருக்கும். நல்லாவே அலசிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அலசிட்டு வச்சுருக்க மணிக்குடலில் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த குடல் தோலையும் சேர்த்துட்டு இதுலேயும் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு நல்லா சுடுதண்ணி வச்சு இதை சேர்க்க போகிறோம். இது எதுக்காக சுடுதண்ணி சேர்த்து நம்ம அலசுகிறோன்னா அப்போ தான் இந்த குடலில் இருக்கிற கவுச்சி அடிக்காமல் இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகி அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இதை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. குடலில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு வச்சுருக்கோம். குடல் சமைச்சு சாப்பிட்றப்போ ஒரு விதமான கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் கடை தயிராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற தயிராக இருந்தாலும் சரி, புளிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருந்தால் தயிராக இருந்தாலும் ஓகே. அந்த தயிரை சேர்த்துட்டு நல்லா குடலில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் இந்த தயிரில் இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் எப்படி மசாலாலாம் போட்டு சமைப்போமோ அதே மாதிரி நம்ம சமைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.